அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல எலெக்ஷன் அப்டேட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எலெக்ஷனோட அப்டேட்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா சார்? ஸோ இந்த தருணத்துல பிஜேபிக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி வைக்கும் போது வாஜ்பாய் சொன்ன வார்த்தை தான், நான் ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் நிம்மதி இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாயுடு அப்படிங்கிறவர் சட்டசபையில் அழுதுகிட்டு வெளியில் போனார். ஏன்னா என்னை அவமானப்படுத்திட்டீங்க, இனிமேல் வரும்போது நான் முதலமைச்சராக தான் வருவேன், இல்லைன்னா அரசியலே இல்லைன்னார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பையன் மேலேயும் லோகேஷ் இவர் மேலேயும் கேஸ் போட்டு உள்ளலாம் இருந்தார். இப்போ அவர் வைக்கிற பெரிய டிமாண்ட் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒய்எஸ்ஆர் ஜெகனை உள்ளே வைக்கணும்னு கேட்பாங்க. பிஜேபிக்கு என்ன சிக்கல்னா, ஏற்கனவே ஜெகன் தான் பிஜேபிக்கு நிறையா ஃபைலெல்லாம் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்தார். ஜெகன் மோடியா ராகுலானா ஜெகன் மோடிகிட்ட போவார். அப்படிப்பட்டவரை தூக்கி பிரச்சனை பண்ணணும் ஒன்று. இன்னொன்று, அவர் என்ன கேட்பார், முக்கிய மூன்று துறைகள் கேட்பார். இப்போ லேட்டஸ்ட்டாக 5 கேட்குறாராம். அதாவது என்னென்னா, டிஃபென்ஸ்லேருந்து, நிதியிலேருந்து, உள்துறையிலேருந்து எல்லாம் கேட்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அமித்ஷாவையே மாற்ற வேண்டிய அவசியம். அமித்ஷாவுடைய போஸ்டிங் அவர் கேட்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ் நாயுடு தான் இதெல்லாம் கேட்பார். நிதிஷ் அவர் என்ன கேட்குறாரு, அவரு 3 போர்ட்ஃபோலியோ கேட்பார். ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா, முதலமைச்சராக இருக்கார், பிஜேபி தயவில் இருக்கார், இனிமேல் ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஏதாவது பண்ணிங்கன்னா நான் அவர் கவுத்து விட்ருவார். இன்னும் கவுத்து விடுறது பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் கூட பின்னாடியே காங்கிரஸ் கூட்டணி அங்கே இருக்குது, அவங்க ஆதரவு கொடுத்தா கூட நிதிஷ்குமார் இருப்பார். அதனால் நிதிஷ்குமார் சேஃப். அவரு போர்ட்ஃபோலியோ கேட்பார். அப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனால் கூட நம்ம அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்க முடியாது, ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்க முடியாது, நிதி அமைச்சராக நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்க முடியாது. இப்படி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தையும் மூவ் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதிஷ்குமாருக்கு என்ன பிரச்சனைனா, அங்கே பீகாரில் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். ஆனால் என்னென்னா அங்கே துணை முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மடத்துக்கான கோப்பை இவருக்கிட்டே தெரியாமல் ஒப்புதல் வாங்குறாரு. ஏன்னா ஆளுநர் பிஜேபி ஆள், துணை முதல்வர் பிஜேபியோட ஆள். அப்போ நிதிஷை மதிக்கலை, இவர் பழி வாங்க காத்திருப்பார். இனிமேல் என்ன பண்ணுவார், ஃபோனே எடுக்க மாட்டார். அப்போ என்னென்னா, மோடி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வரலாறில் எல்லாரும் தெரிஞ்சது தான், ராஜீவ்காந்தியோட தயவோட சந்திரசேகர் ராவ் ஆட்சி பண்ணார். வெறும் 21 நாள் 28 நாள் தான் ஆட்சி பண்ணார். ஆனால் அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை சந்திரசேகருக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபி சிங்க்கு கொடுத்த ஆதரவை பிஜேபி விலக்குச்சு. ஏன்னா அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாருன்னு. அதுக்கப்புறம் தேவகோடா கொஞ்ச நாள் இருந்தார், குஜ்ரால் அவர் இருந்தார். இருந்தாலும் நிலையான அரசு ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாருமே ஒரு கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத திறமையாக நடத்தினது இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிரிக்காமல் ஆட்சி பண்ண நரசிம்மராவ் தான். அவர் மெஜாரிட்டியே இல்லாதனால பண்ணார். ஆனால் மோடி அவர்கள் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில். இன்னொன்று, அவர் யார்ட்டையும் பேச மாட்டார், நேராக வருவார், பார்லிமெண்ட்டுக்கு பேசிட்டு போவார். ஒரு கேள்விக்கு கூட எதிர்த்து பேச முடியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பெரிய எதிர்கட்சியாக காங்கிரஸ் உள்ள போகுது. அப்போ நீங்கள் எந்த மசோதாவை கொண்டு வரனாலும் இவங்க ஆதரவுலாம் பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று, பிஜேபியில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நீங்களே பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க, இவர் என்ன நினைப்பார், நம்ம ராஜ்நாத் சிங் எல்லாம் நீங்களே பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க, எங்கள் யாருக்கும் பதவி இல்லை, நாயுடு 4 போர்ட்ஃபோலியோ நிதிஷ் போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ பிஜேபியில் ஒரு பெரிய பிளவு வரும். இப்போ என்ன ஆகும்னா, பிஜேபி பிளவு மட்டும் இல்லாமல் நாயுடு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவார். பிஜேபி இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள், இப்போ எல் முருகன் அவர் மத்திய இணையமைச்சராக இருப்பார். அவர் கொஞ்சம் வழக்க ட்ரை பண்ணுவார், காசு இருக்குது. அதேமாதிரி யூபியிலேருந்து ஒரு 5 மினிஸ்டர், ராஜஸ்தான், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை இறப்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி நீங்கள் பண்ணிட முடியாது. அதானிக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணால் கூட நீங்கள் நாயுடு இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ நாயுடு அந்த டிமாண்ட் வைக்கிறார். அப்போ உள்துறையே உங்களுக்கு இவர்கிட்ட இல்லாமல், யார்கிட்ட, அமித்ஷாட்ட இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, அப்படி உள்துறை அமித்ஷாட்ட கொடுக்குறேன், ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு நிதி அமைச்சரை நீங்கள் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா, இன்றைக்கி பிஜேபி முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் இந்த 2 பேருக்கு ஒதுக்கிட்டு வேடிக்கை மட்டும் மோடி மட்டும் உட்காந்துருப்பார் பொம்மை மாதிரி. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். இதில் சரத்பவார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வருதுன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு பேசுகிறோம் வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல போர்ட்ஃபோலியோ, நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு நல்லது தானே, உங்களுக்கு அவங்க பிரச்சனை இல்லைன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறோம், இன்னும் துணை பிரதமரே கொடுக்குறாங்கிறாங்க.
அப்போ இந்தியா கூட்டணி இறங்கி வரும்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த தடவை வந்து நிதிஷ்குமார் நம்ம நாயுடு வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஒன்று. இன்னொன்று பிஜு ஜனதாதளம் அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் உள்ளே வரதா இருந்தால் அவங்களும் 1000 டிமாண்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து அதனால தான் இன்னும் வந்து அவங்களால வந்து மகிழ்ச்சியை கொண்டாட முடியல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா பெரிய லெவலுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான், இந்த தேர்தலின் மூலமாக நாயுடு ஒரு டிமாண்டு, நிதிஷ்குமார் டிமாண்ட். காமன் மேன் எப்படி பார்ப்பாங்கன்னா, என்னங்க மோடி வந்து அப்படி இப்படின்னாரு, பார்த்தா இவங்க பதவிக்காக இவங்க வைக்கிற டிமாண்டெல்லாம் ஒத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது காமன் மேனும் கோவப்படுவாங்க, பிஜேபியில் இருக்கீங்களோ கோவப்படுவாங்க. ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கும்? ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபியை தாங்கி நிறுத்துது. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைப்பாங்க, தன்னுடைய கவர்மெண்ட் இருக்குன்னு நினைப்பாங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் நாயுடு வந்து ஏற்கனவே வந்து அந்த முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அந்த இதை கொடுத்தாங்க, அந்த 1 லட்சம் மானியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ பிஜேபி ஒத்துக்கல அதுக்கு. இன்னைக்கு நாயுடுவோட கை ஓங்கி இருக்கும்போது அவர் வைக்கிற டிமாண்டும் நிதிஷ்குமார் வைக்கிற டிமாண்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று பண்ணின்னு உங்களுக்கு ஆட்சி இருக்காது. இப்பயே பண்ண. இப்போ லேட்டஸ்ட் என்ன தகவல்னா, நான் வந்து பிரதமராக இருக்கேன், எது வேணால் நான் கொடுக்குறேன், என்ன பிரதமராக மட்டும் இருக்க விடுங்க. ஏன்னா இன்னும் இப்போ என்னன்னா மோடி அவர்கள் ஒரு 6 மாதம் இருப்பார், அதுக்கு பிறகு மாற்றிடுவாங்க. ஏன்னா 75 வயசு ஆயிரும். இப்போ அது ஒரு சிக்கல். மோடி தான் ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு, 75 வயசுக்கு மேலே ஒரு பதவியிலே இருக்கக்கூடாது, ஓய்வு பெறணும் அப்படின்னு தான் அத்வானிலாம் அனுப்புனது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பெரிய மெஜாரிட்டி வந்திருந்தா மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணுவார். இப்போ என்ன ஆச்சுன்னா மோடி அவர்கள் வந்து கம்மியானதுனால எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்களே, கீழே இருக்கவங்களாம், ஏங்க நீங்கள் தான் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் போங்க வேற ஒருத்தரை போட்டுருவோம் அப்படின்னா மோடியால் பதில் சொல்ல முடியாது. மோடியுடைய ஆதரவாளருடைய கை ஒடுங்கி இருக்குது ஒன்று. இன்னொன்று ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் தான் கேசவ விநாயகம் இங்கே இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம இங்கே இருக்க பெரும்பாலானவங்க நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அமித்ஷா, மோடி, அவங்களுடைய செல்லப்பிள்ளையான இவர் அண்ணாமலை இல்லை நம்ம வந்து அதிமுக வெளியில் வரணும், நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம், தமிழ்நாட்டை மாற்றி அமைக்க போகிறோம்னு சொல்லி இன்றைக்கி அது பண்ணலை. அப்போ அங்கே உட்காந்து என்னென்ன கூட்டம் நடக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, மோடியால் தான் நாங்கள் தோற்றோம், மோடிக்கு கேரண்டி, மோடியோடைய வாக்குறுதி, அப்புறம் வெறுப்பு பேச்சு, அப்புறம் அண்ணாமலை மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தான் முடிவு போடணும், ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இவர் ஐபிஎஸ் ரிசைன் பண்ணுறாரு, கொண்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ அண்ணாமலைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மோடியுடைய ஆதரவாளர்களுக்கும் யோகியுடைய ஆதரவாளர்களுக்கும் ஏற்கனவே யூபியில் சண்டை. இப்போ என்னன்னா இவங்க உட்கட்சியிலேயே அடிச்சுக்குவாங்க. இனிமேல் நீ வெளியிலேருந்து யாரும் அடிக்க வேணாம், உட்கட்சியிலேயே அடிச்சுக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம், மோடி ஒரு பக்கம் பிளந்துட்டாங்க. இன்றைக்கி மோடி ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். அதை சொல்லுவாங்களே எப்படி இருந்தானா எப்படி அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் வந்து இன்னைக்கு மோடி அவர்கள் அதுவும் தாண்டி பிஜேபி அவங்களுக்கு ஒரு எல்லைக்கு போயிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், எப்பயுமே ஒரு உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னா இறங்கி தான் ஆகணும். ஒருவேளை இந்த தேர்தலில் எல்லா பிஜேபி நினச்ச மாதிரி பிஜேபி மெஜாரிட்டி வந்து 300 சீட்டு வந்துருச்சுன்னா மோடியை யாரும் அசைக்க முடியாது. அவர் ஒரு 5 வருஷம் இருந்திருப்பார், என்ன வேணா பண்ணியிருப்பார். ஆனால் இன்னைக்கு ஒரு வருஷம் அதிகபட்சம் ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் நீடிக்குமா நமக்கு தெரியல. ஆனால் 6 மாதத்துக்கு உள்ள இப்போ இன்னும் ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு பிஜேபி இருக்குது. ஏன்னா ஓய்வு, பிரதமருக்கு ஓய்வு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இல்லை மற்றவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மோடிக்கு வெளியிலேருந்து எதிர்ப்பு இல்லை, உள்ளுக்குள்ளேருந்து எதிர்ப்பு. அதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. இனிமேல் பிஜேபிக்கு இறங்கும் போது தான்